Hello friends, welcome back to my channel Legal Knowledge. Already நம்ம Analytical School of Jurisprudence என்னன்றத செப்பரேட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. அனலிட்டிக்கல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் அண்ட் ஃபிலாசாபிக்கல் ஸ்கூல்னு. ஸோ நம்ம அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னால் என்னன்றதை பார்த்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அனலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு அடுத்த டாபிக் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தென் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் லா வந்து எப்படி இருக்குது, லா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, லா எதோட சோர்ஸில் இருந்து உருவாச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸோட மெயின் மோட்டிவ். அதே மாதிரி அனலிட்டிக்கல் ஸ்கூலில் சுப்ரீம் அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணுற லா, பாசிட்டிவ் லா அப்படின்னு சொல்லி அதை பேசியிருந்தாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் லாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. மேன்மேட் லாஸை பற்றி எதுவுமே பேசலை. நேச்சுரலாக லா எப்படி க்ரியேட் ஆச்சு, எதோட பேஸ்லேருந்து லான்ற வார்த்தை வந்தது, எப்படி வந்தது அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் சொல்ல செஞ்சுருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறது மாண்டெஸ்கியூ, வான் சாவிக்னி, சார் ஹென்ரி மெயின் அண்ட் ஜார்ஜ் பூச்டா. இவங்களோட தேரிஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாண்டெஸ்கியூ, இவரோட டைம் பீரியட் 1689 to 1755. இவர் லாவை பற்றி பண்ண ஒர்க்கோட நேம் தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ். இந்த ஸ்பிரிட் ஆஃப் லாஸில் பாசிட்டிவ் திங் அண்ட் நெகட்டிவ் திங் அப்படின்னு எதுவுமே இல்லை. லா அப்படின்றது வந்து சொசைட்டி, பொலிட்டிக்கல், என்விரான்மெண்ட் இந்த 3 கண்டிஷனுக்குமே ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் லா. சப்போஸ் இந்த 3 கண்டிஷன்லேயும் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி லாவும் மாற செய்யும் அப்படின்னு மாண்டெஸ்கியூ அவரோட ஸ்பிரிட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்ற இது அவரோட ஒர்க்கில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வான் சாவிக்னி, இவரோட டைம் பீரியட் வந்து 1779 to 1861. இந்த சாவிக்னி அவரோட வால்ஜஸ் தேரி ஆஃப் லாவை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, டைம் பீரியட் அண்ட் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட், ட்ரெடிஷன், ஹேபிட்ஸ், ப்ராக்டிஸ், பிலீஃப்ஸ் அண்ட் நீட்ஸ் இது எல்லாம் இருந்து தான் லா உருவாச்சு அப்படின்னு சொல்லி சாவிக்னி சொல்கிறாரு. அதாவது லான்றது வந்து லாங்குவேஜ் மாதிரி டெவலப் ஆச்சு. லா டெவலப்ஸ் லைக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்றுத்துலேருந்து தான் ஒன்று உருவாக செஞ்சது. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் இந்த ப்ராக்டிஸ், அந்த பிலீஃப், நீட்ஸ் எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஒன்றுத்துலேருந்து ஒன்று, ஒரு கஸ்டம்லேருந்து இன்னொரு கஸ்டம் உருவாக செஞ்சது. அப்படி தான் லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது, இது எல்லாருக்குமே சிமிலராக இருக்காது. லான்றது வந்து எல்லாருக்கும் சிமிலராக இருக்காது. இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிளேஸோட அந்த டைமோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லாவும் டிஃபர் ஆக செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது வந்து, இந்த லாவை யாரும் உருவாக்கவோ இல்லை கண்டுபிடிக்கவோ செய்யலை, அதுவாக உருவானது தான் அப்படின்னு சொல்லி இந்த வால்ஜஸ் தேரி ஆஃப் லாவில் சாவிக்னி சொல்லியிருக்காரு. தென் இந்த வால்ஜஸ் தேரியில் இருக்க கிரிட்டிசிசம்ஸ் என்னென்னா, சாவிக்னி வந்து கஸ்டம்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை லெஜிஸ்லேஷனுக்கு கொடுக்கல, அதாவது லா மேக்கிங்க்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, இவர் வந்து அந்த வால்ஜஸ் தேரியை அவரோட ஓன் பிரின்சிபல், அவரோட ஓன் தாட்ஸை வச்சு எழுதாமல் ஏன்ஷியன்ட் ரோமன் லாவை பேஸாக வச்சு அதை ப்ரொமோட் பண்ணுற வகையில் தான் அவர் அந்த தேரியை எழுதியிருக்காரு. அண்டு இது வந்து ஜெர்மனிக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி, அந்த பிளேஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகிற வகையில் தான் அவர் அந்த வால்ஜஸ் தேரி ஆஃப் லாவில் எழுதியிருக்காரு. அண்டு மூணாவது வந்து, கஸ்டம் அப்படின்றது வந்து மக்களோட விருப்பமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொதுவாக பார்த்தா கஸ்டம் அப்படின்றது மக்களோட விருப்பம் கிடையாது, அது ஒரு கம்பல்ஷனாக எடுத்துட்டு தான் அதான் மக்கள் ஃபாலோ பண்ண செய்வாங்க. ஸோ அது ஒரு இவர் வந்து அதை விருப்பமாக சொல்கிறது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சார் ஹென்ரி மெயின் வந்து சாவிக்னியோட வால்ஜஸ் தேரியை தான் டெவலப் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது சாவிக்னி வந்து லாக்கும் பீப்புளுக்கும் என்ன இன்டர் ரிலேஷன்ஷிப், அவங்க இடையில் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது வந்து சாவிக்னி அந்த வால்ஜஸ் தேரியில் சொல்லியிருந்தார். அதாவது பீப்புளோட
நீட்ஸு, ப்ராக்டிஸ், ஹேபிட்ஸ் அதிலேருந்து தான் லா உருவாச்சு அப்படின்னு சொல்லி சம்மந்தத்தை சொல்லியிருந்தாரு. பட் அது எல்லாமே ரோமன் லாஸில் இருந்தோ அண்ட் ஜெர்மனிக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஹென்ரி மெயின் வந்து அந்த அந்த வால்ஜஸ் தேரியை எல்லா கம்யூனிட்டிக்குமே அப்ளிகபிள் ஆகிற மாதிரி அதை இன்னும் டீட்டெயில்டாக வச்சு இந்த 4 ஸ்டேஜஸில் எக்ஸ்பிளைன் பண்ண செஞ்சுருக்காரு. டிவைன் லா, கஸ்டமரி லா, ப்ரிஸ்லி கிளாஸ் அண்ட் கோடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் டிவைன் லா. டிவைன் லாவில் அதாவது பிகினிங் பீரியடில் வந்து ராஜாங்க எல்லாம் கடவுளை சாட்சியாக வச்சு கமெண்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ண செய்வாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து அதுதான் லாவாக இருந்துச்சு. அண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து கஸ்டமரி லா. அந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து அந்த கிங் கிட்ட இருந்த பவர் வந்து கஸ்டம் கிட்ட போச்சு. அதாவது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர கஸ்டம்ஸை வச்சு எந்த விதமான தீர்ப்பாக இருந்தாலும் முடிவெடுக்க செய்ய ஆரம்பித்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் 3வது ஸ்டேஜில் வந்து ப்ரிஸ்லி கிளாஸ். இந்த 3வது ஸ்டேஜில் வரைக்குமே ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், அதாவது எழுதி வைக்கிற மாதிரி எழுதுறதுக்கான டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாததால் இந்த ப்ரிஸ்ட், அதாவது சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட அந்த பவர்ஸை கொடுக்க செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் இந்த டிவைன் பவர்லேயும் கஸ்டம்ஸ்லேயும் சுப்பீரியராக இருக்கிறதால அந்த ஜட்ஜ்மெண்ட் மேக்கிங் பவரை வந்து இவங்க கிட்ட ப்ரிஸ்ட் கிட்ட கொடுக்க செஞ்சாங்க. இவங்க எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புள்ஸ் அப்படின்றதால ப்ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு அப்படி எப்படி மாறி மாறி இருக்கும். அண்டு அடுத்தது வந்து கோடிஃபிகேஷன். இந்த 4th ஸ்டேஜில் இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்றது வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையுமே எழுதி வைக்க செய்ய ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த எழுதி வச்சதை படித்து லா நாலேஜோடு இருக்க பர்சன்ட்டை ஜூரிஸ்டாக தேர்ந்தெடுத்து லா ஜட்ஜ்மெண்ட்டை மேக் பண்ண செஞ்சாங்க. ஸோ இப்படி இந்த 4 ஸ்டேஜில் தான் லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹென்ரி மெயின் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அப்படி எழுதி வச்சு உருவானது தான் மனுஸ்மிருதி. ஸோ இப்படி தான் லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹென்ரி மெயின் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜார்ஜ் புச்டா. இந்த ஜார்ஜ் புச்டா வந்து சாவிக்னியோட டிசிபிள், அதாவது சாவிக்னியோட ஸ்டூடெண்ட். இந்த ஜார்ஜ் புச்டாவோட இந்த லா பற்றின வியூ வந்து ரொம்பவே லாஜிக்கான வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட லா பற்றின வியூ எப்படி இருக்குன்னா, லா அப்படின்றது வெறும் ஒரு ஸ்டேட்னாலேயோ இல்லை வெறும் ஒரு பீப்புள்னாலேயோ மட்டும் லா உருவாக செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்ரல் பீப்புளோட ஆசைக்கும் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு இருக்க ஆசைக்கும் நடுவில் நடக்கிற ப்ராப்ளமில் தான் லா உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, பொதுவாக மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ ஆசைப்படுவாங்க. அப்படி எல்லா விஷயத்துலையும் ஒத்து போய் ஒற்றுமையாக வாழும்போது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஒன்று நடுவில் வருது. அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும்போது இந்த ஜென்ரல் பப்ளிக்கும் இண்டிவிஜுவலுக்கும் நடுவில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேட் அப்படின்றது உருவாகுது. இந்த ஸ்டேட் உருவானதுக்கப்புறம் இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை அடக்கிறதுக்கு தான் லா அப்படின்னு உருவாகுது. ஸோ இதுதான் ஜார்ஜ் புச்டா சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்டேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்தாதான் லாவை உருவாக செய்யும். அந்த வெறும் ஸ்டேட்னால் மட்டுமோ இல்லை வெறும் பீப்புள்னால் மட்டுமோ தனியாக லாவை உருவாக்கலை. இது ரெண்டும் சேர்ந்து தான் லா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் புச்டா சொல்கிறார். ஸோ இவ்வளோ தான் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ நல்ல டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.